அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கண்ணபிரானை நீராட அழைக்கின்ற பெரியாழ்வார் முதல் 2 பாசுரங்களிலே என்ன தெரிவித்தார்? அவனை நீராட வேண்டும் என்று அழைத்தார். இன்றைய தினம் உனக்கு பிறந்த நாள், நீ பிறந்த திருநன்னாள், ஆகையினாலே நீ நீராட வேண்டும், திருவோணம் என்று அவனை அழைத்தார். அதற்கு பிறகு 3வது பாசுரம், அதாவது பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்தினுடைய 4ஆம் திருமொழியிலே 3வது பாசுரம். அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், கண்ணபிரான் பூதனையினுடைய முலையை உண்டு அவளுடைய உயிரை மாய்த்தான் அல்லவா? அதை கண்டவுடனே மற்ற ஆய்ச்சிமார்கள் எல்லாம் என்ன சொன்னார்களாம்? யசோதையை பார்த்து, ஐயோ நீ அவனிடத்திலே நெருங்காதே, உனக்கும் ஏதாவது ஆபத்து வந்துவிடப் போகிறது என்று யசோதையை பார்த்து சொன்னார்களாம். ஆனாலும் யசோதை அப்படியெல்லாம் பயப்படாமல் கண்ணபிரானை எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு தான் மீண்டும் முலை கொடுத்தாளாம். அதையே சொல்லுகிறாள் இந்த பாசுரத்தில். முறையுண்ண கண்டு பின்னையும் நில்லாதென் நெஞ்சம் ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முறை தந்தேன். நீரோடு நல்லே கடாரத்தில் ஓரெத்து வைத்தேன் வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனமாட நீவாராய். கண்ணபிரான் என்ன செய்தான் என்னால், பேய்ச்சி முலை உண்ண கண்டு, கம்சனாலே ஏவப்பட்டு வந்தாள் அல்லவா பூதனை என்கிற ஒரு பேய்ச்சி, அவள் யசோதையினுடைய வடிவு கொண்டுதான் வந்தாள். ஆனால் கண்ணன் என்ன செய்தான் என்னால், அவளை யசோதையாகவே நினைத்து, அதாவது அவள் எப்படி தன்னை தாயாக பாவித்துக் கொண்டாளோ அதுபோல கண்ணனும் என்ன செய்தான்னா, தன்னை அவளுக்கு மகனாகவே பாவித்துக் கொண்டு அந்த பாலை உறிஞ்சி குடித்தான். அப்படி உறிஞ்சுகின்ற வேகத்திலே அவளுடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சி விட்டான். உயிரை வற்ற வாங்கி உண்ட வாயான் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அப்படி அவளுடைய உயிரை உண்டு விட்டான். இதை பார்த்தவுடனே சுற்றி இருந்த ஆய்ப்பெண்கள் எல்லாம் யசோதையை பார்த்து அச்சமுறுத்தினார்களாம். அம்மா யசோதை, கண்ணனுடைய அருகிலே நீ செல்லாதே, நீ அவனுக்கு முலை கொடுக்க சென்றால் உனக்கும் இதே நிலைதான் ஏற்படும் என்று சொன்னார்கள் போலிருக்கிறது. ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் என்னால், கண்ணனிடத்திலே போகாதே என்று மற்ற ஆய்ச்சிமார்கள் எல்லாரும் கூடி அழைக்கவும் கூட நான் முலை தந்தேன். நான் அப்படி உனக்கு முலை கொடுத்தேன். முலை கொடுத்தால் எனக்கும் என்ன ஆகுமோ என்று நான் அஞ்சவில்லை. ஏனென்றால் பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் பொறுக்கவில்லை. ஐயோ நம்முடைய குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடப் போகிறதே என்று உன்னிடத்திலே அவ்வளவு பரிவு கொண்டு அப்படிப்பட்ட காரியத்தை செய்தவளல்ல நான். அப்படிப்பட்ட நான் உனக்கு எது செய்தாலும் உனக்கு நன்மையத்தானே செய்வேன். ஆகையினாலே நீ நீராட வர வேண்டும் என்று அப்படி கண்ணனை அழைத்தாளாம். உடனே கண்ணன் சொன்னான், அம்மா அந்த தண்ணீரிலே நான் குளித்தால் எனக்கு உடம்பெல்லாம் குளிர்கிறதே, அதனால் எனக்கு ஜலதோஷம் பிடித்துக் கொள்ளுமே என்றெல்லாம் அவன் சொல்லி இருப்பான் போலிருக்கிறது. உடனே யசோதை சொல்லுகிறாளாம், அப்பா உனக்கு அப்படியெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் என்ன பண்ணி இருக்கிறேன், நன்றாக அந்த தண்ணீரை காய்ச்சி வெதுவெதுப்பாக வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு இந்த சீதம் முதலானவை தாக்கக்கூடாது என்பதற்காக அதிலே நெல்லி முதலானவர்களை வேறு இட்டு காய்ச்சி இருக்கிறேன் என்று அதையும் சேர்த்து பெரியாழ்வார் என்ன அழகாக மருத்துவ குறிப்பையும் நமக்கு சேர்த்து தருகிறார். என்ன சொல்றார்? காய்ச்சின நீரோடு நெல்லி என்று, நெல்லியை இட்டு நீரோடு காய்ச்சி என்ன, நெல்லிக்கட்டையை இட்டு அந்த தண்ணீரிலே இட்டு அதை காய்ச்சி அதை குளித்தால் உடம்புக்கு மிக மிக நல்லதான். அதைத்தான் இங்கே யசோதை சொல்லுகிறாள். காய்ச்சின நீரோடு நெல்லி அதையெல்லாம் சேர்த்து கடாரத்தில் பூரித்து வைத்தேன். கடாரம் என்னால் அந்த வெந்நீர், அதாவது அந்த காய்ச்சின தண்ணீரை வைப்பதற்கு உண்டான ஒரு பெரிய பாத்திரம், நாம் எல்லாரும் அண்டா என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட பாத்திரத்திற்குத்தான் கடாரம் என்று பெயர். அப்படிப்பட்ட கடாரத்தில் பூரித்து வைத்தேன். வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனமாட நீவாராய். மிகவும் புகழ் படைத்தவனே மணிவண்ணா, என்னால் மணி போன்ற
அந்த நிறத்தை உடையவனே, திருமேனியை உடையவனே, மணி போன்ற தன்மையை உடையவனே, நீ மஞ்சனமாட வர வேண்டும் என்று இந்த 3வது பாசுரத்திலே அழைத்தாள். ஆனாலும் கண்ணன் வரவில்லை. உடனே அவனை பார்த்து என்ன சொல்லுகிறாள் என்னால், இப்படியெல்லாம் நீ வரமாட்டேன் என்கிறாயே, உனக்கு நான் எவ்வளவு தின்பண்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறேன், உனக்காக நான் என்னவெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறேன் என்று நீயே பார் என்று மேலே ஒவ்வொரு பாசுரத்திலே சொல்ல போகிறாள். அதிலே அடுத்ததாக 4வது பாசுரம். கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சரணமுதைத்து வஞ்சகப் பேய் மகள் துஞ்சா வாய்முலை வைத்த பிரானே. மஞ்சளும் செங்கழு நீரின் வாதிகையும் நாடு சார்ந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராடவாராய். கண்ணபிரான் நீராடின பிற்பாடு என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் கூட தான் சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக கண்ணனுக்கு காட்டுகிறாள். உனக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் பார், நீ நீராடினாயானால் அதற்கு பிறகு இத்தனையும் நீ அணிந்து கொண்டு எவ்வளவு அழகாக திகழலாம் என்று அவனை அழைக்கிறாளாம். இந்த 4வது பாசுரத்திலே எப்படி அழைக்கிறாள்? கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடமுதைத்து என்று சகடாசுர பஞ்சனம், அதாவது கஞ்சனாலே புணர்க்கப்பட்ட கடிய சகடம். கஞ்சன், கம்சன் ஏவினான் அல்லவா ஒரு அசுரனை, நீ போய் கண்ணனை மாய்த்து விட்டு வா என்று. உடனே அந்த அசுரன் என்ன செய்தான்? ஒரு வண்டியினுடைய உடலிலே ஆவேசித்து அப்படியே கண்ணன் மீது விழுந்து கண்ணனை அப்படியே அழித்து விட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அந்த கடிய சகடம், கஞ்சனாலே புணர்க்கப்பட்டு வந்த கடிய சகடத்தை கண்ணபிரான் என்ன செய்தான்? காலால் உதைத்தான் என்று அந்த சரித்திரத்தை முதல்ல சொன்னான். அதற்கு மேலே வஞ்சக பேய்ச்சி பாலுண்டா என்ன, வஞ்சகத்தோடு வந்த பேய்ச்சி கீழ்ப்பாசுரத்திலே சொன்ன விஷயம்தான் அது மறுபடியும் இங்கே சொல்லப்படுகிறது. அப்படி வஞ்சக பேய்முலை உண்டா என்று அவளுடைய முலை உண்ட சரித்திரமும் சொல்லப்படுகிறது. இதில் ஹரிவம்சம் என்கிற ஒரு புராணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் அதில் சகடாசுர நிரசனம் என்பது முன்னேயும் அதற்கு பிறகுதான் பூத்தனா நிரசனம் நடந்தது என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த கிரமத்தில் சொல்லுகிறார் என்றும் கொள்ளலாம், அல்லது பெரியாழ்வார் அது முன்பின்னாக மாற்றி சொல்லுகிறார் என்றும் சொல்லலாம். ஆயினாலே கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடமுதைத்து வஞ்சக பேய்மகள் துஞ்சா என்ன, அந்த வஞ்சக பேய்மகளான பூத்தனையானவள் துஞ்சும்படியாக வாய்முலை வைத்த பிரானே, அவளுடைய முலையிலே வாய வைத்த குழந்தை அல்லவா நீ என்று அவனை அழைக்கிறாள். சரி, நான் நீராடினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் உடனே சொல்லுகிறாள் பாருங்கள். மஞ்சளும் செங்கழு நீரின் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் என்று இத்தனை வஸ்துக்கள் கொண்டு வைத்திருக்கலாம். முதல்ல நீராட்டின பிற்பாடு உடலெல்லாம் பூசுவதற்காக மஞ்சளும், அது அடுத்தபடியாக செங்கழு நீரின் வாசிகையும், செங்கழு நீர் வாசிகை, வாசிகை என்னால் மாலை, செங்கழு நீராலே, செங்கழு நீர் மலர்களாலே கட்டப்பட்ட ஒரு தொடுக்க பெற்ற ஒரு மாலை. அதற்கு மேலே நாரிசாந்தம், உடம்பெல்லாம் நறுமணம் வீசும்படியாக தடவுவதற்கு உண்டான சந்தனம், அதுதான் நாரிசாந்தம். அதற்கு பிறகு அஞ்சனமும் கொண்டு வைத்தேன், கண்ணுக்கு இடுவதற்கும் நெற்றியிலே இடுவதற்கும் மை என்று சொல்லப்படுகின்ற அந்த அஞ்சனம் அதுவும் கொண்டு வைத்தேன். அழகனே நீராடவாராய், அழகன் என்னால் அவன்தான் அழகன். உண்மையிலே இத்தனையும் செய்யாவிட்டாலும் அழகாயிருப்பவன் யார்? அதாவது மஞ்சளை பூச வேண்டாம், செங்கழு நீர் மாலை வேண்டாம் அவனுக்கு, மேலே உடலிலே சந்தனத்தை பூச வேண்டாம், அவனுக்கு அஞ்சனமும் விட வேண்டாம். அவன் இருந்தபடியே இருந்தாலே அது மிக்க அழகுதான். ஆனால் அந்த அழகோடு இவையெல்லாம் சேர்ந்தால் அவன் எவ்வளவு அழகா இருப்பான். அதை நினைத்துத்தான் இந்த பாசுரத்தில் என்ன சொல்லுகிறாள் என்னால், அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராடவாராய் என்று சொன்னாளாம் யசோதை. உடனே கண்ணன் சொன்னான், அம்மா இதெல்லாம் நீராடின பிற்பாடு எல்லாரும் செய்யக்கூடியது தானே, நான் அதை கேட்கவில்லை, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? நான் நீராடினால் எனக்கு நீ என்ன தருவாய்? உன்னை நான் அலங்கரிப்பேன் என்னால் எனக்கு அலங்காரமே வேண்டாம், நீ தான் சொல்லிட்டியே நான் அப்படியே அழகா இருப்பவன் என்று சொல்லிவிட்டாயே, அதனால எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் நீராடினால் எனக்கு என்ன கொடுப்பாய் என்று கேட்டானாம். உடனே சொல்லுகிறாள், உனக்கு என்னவெல்லாம் கொடுப்பேன், நீ நீராடினால் இத்தனையும் கொடுப்பேன் என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். பங்கலந்து அக்காரம் பாலில் கலந்து சொப்படனான்
சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியேல் நம்பி வெண்முலையார்கள் சிறுபுறம் பேசிச் சிரிப்பர் சொப்பர நீராட வேண்டும் சோத்தம்பிரான் இங்கே வாரா. கண்ணா, நீ நீராடினால் உனக்கு என்ன கொடுப்பேன் என்னால் அப்பங்கலந்த சித்துண்டி. அப்பம் அப்பம் என்கிறது ஒரு திருப்பணியாரம். அதற்கு மேலே சிற்றுண்டி என்னால் அது கண்ணபிரானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சிறிய தின்பண்டம், அது அதையும் கொடுப்பேன் என்கிறாள். அதற்கு மேலே அக்காரம் பாலில் கலந்து. அக்காரம் என்னால் சர்க்கரை அல்லது வெள்ளக்கட்டி. வெள்ளக்கட்டிக்கு அக்காரம் என்று பெயர். அதை பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன். சொப்பட நான் நன்றாக என்றால் அது சுண்ட காய்ச்சி வற்ற காய்ச்சி வைத்திருக்கிறேன். அதாவது கண்ணபிரானுக்கு அந்த வெள்ளக்கட்டியை அந்த பாலிலே இட்டு நன்றாக அப்படி குழம்பு பாலாக காய்ச்சி வைத்திருந்தால் அது ரொம்ப பிடிக்குமா. அதனால உனக்கு இதெல்லாம் தருவேன். என்ன பண்ணுவேன்? அக்காரம் பாலில் கலந்து அப்படி அப்பங்கலந்த சிற்றுண்டி என்று இத்தனையும் நான் உனக்காக. அப்படி அப்பம் என்ன, சிற்றுண்டி என்ன, பாலில் அக்காரம் கலந்த பால் என்ன, இவையெல்லாம் சுட்ட நான் நன்றாக சித்தப்படுத்தி நான் வைத்திருக்கிறேன். சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னலுறுதியேல் நம்பி. நீ தின்ன வேண்டும் என்று நினைத்தாயானால், இவற்றையெல்லாம் உண்ண வேண்டும் என்று நினைத்தாயானால் நீ நீராட வர வேண்டும் என்று சொன்னாளாம். அப்பொழுதும் கண்ணன் இசையவில்லை. உடனே சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? அப்பா, நீ நீராட வராமல் போனால் இங்கே சுற்றியுள்ள பெண்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் உன்னை பற்றி பின்னாலே புறம் பேசுவார்கள் என்று சொல்றார். ஐயோ, இப்படி அழுக்காக ஒரு பிள்ளையை வைத்துக் கொண்டிருப்பாளோ சொல்லுகிறார்களாம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? செப்பிள மென்முலையார்கள் என்னால் மற்ற பெண்கள் அவர்களெல்லாம் சிறுபுறம் பேசி. சிறுபுறம் பேசி என்னால் கண்ணுக்கு தெரியாமல் மறைவாக நின்று கொண்டு அவர்கள் பேசி சிரிப்பர் என்னால் நமுட்டு சிரிப்பு சிரிப்பார்களாம். அவர்களெல்லாம் இந்த மாதிரி குழந்தை இப்படி இருக்கு பார், கண்ணன் நீராடாமல் இவ்வளவு அழுக்காக இருக்கிறான் என்று பேசி சிரிப்பார்கள். ஆயினால என்ன பண்ண வேண்டும்? சொப்பட நீராட வேண்டும், நீ நன்றாக நீராட வேண்டும் என்று சொல்லி சோத்தம்பிரான். சோத்தம் என்னால் வணக்கம் என்று அர்த்தம். சோத்தம்பிரான் இங்கே வாராய், உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்ளுகிறேன், நீ நீராட வா என்று இந்த பாசுரத்திலே அழைக்கிறாள். இன்னும் அழைப்பு தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.